பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரும் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த அப்பர் காஸ்ட் ஓட்டை டார்கெட் பண்ணுறாரு. அப்போ பீகாரில் உள்ள அரசியல் குர்மிக்கும் யாதவுக்கும் இடையில போனனால, ரெண்டு ஓபிசிகளுக்கு இடையில போனனால அப்பர் காஸ்ட் மைதிலி பிராமின்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருந்தவங்க, கிருஷ்ண சாகு, பூமிகார், ஸ்கயஸ் எல்லாம் பெரிய ராஜ்புட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருந்தவங்க. அவங்க கீழே வந்துட்டாங்க, அதிகாரத்தில் அவங்க அன்சீட்டட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்கள ஒருங்கிணைச்சி ஒரு அரசியலை பிரசாந்த் கிஷோர் பாண்டே செய்யும்போது காங்கிரஸ்லேயும் புத்திசாலித்தனமாக உள்ளவங்க தான் ராகுல் காந்தியோட அவங்க பிரியங்கா காந்தி போன்றவங்கலாம். ஸோ இந்த திங்க் டேங்க் வந்து நாமளும் ஒரு பூமிகாரை முன்னிறுத்தி அப்பர் காஸ்ட்டை வந்து கன்சால்டேட் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் திலீப் ஜெய்ஸ்வால் மந்திரி சபையிலிருந்து மாநில தலைவராக வரும்போது பாஜகவும் 8-10 அமைச்சர்கள் வாங்கியிருக்காங்க. எல்லாமே அப்பர் காஸ்ட்டு, கோரி, குருமின்னு சோஷியல் இதில் வாங்கியிருக்காப்புல. நிதிஷ்குமாரும் இவங்களுக்கு உள்ள முக்கியத்துவம் கொடுத்து பிரசாந்த் கிஷோர் பாண்டேயால் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிதிஷ்குமாரும் 10 பேரை மந்திரியாக போடுறாப்புல.